வணக்கம் நண்பா, வெல்கம் டு விஜேஎஸ்கே ஃபிலிம். ஸோ இன்றைக்கி இந்த ரெண்டு பார்க்க போகிறோம்னா அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய தமிழ் படங்களோட அப்டேட் பார்த்தா நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்குறது மட்டும் நம்ம இதில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சத்யசீலன் டேரக்டரில் நம்ம தர்ஷன் ஆக்டிங்கில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் படி. இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு ஃபேன்ஸும் இந்த டேரக்ட் சொல்லலாம். ஸோ ரீசெண்டாக இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் போஸ்ட் பார்க்க தரமாக இருக்குது, சூப்பராக சொல்லலாம். அண்ட் இந்த படத்தை தமிழ் அண்ட் தெலுங்கு 2 லாங்குவேஜ் கொடுக்குறாங்களாம். ஸோ வீட்டில் பார்ப்போம் இந்த படம் எந்த ஒருத்தர் பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் படத்துக்கான ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா அப்படி கிடச்சதும் நம்ம சேனல் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். நம்ம செல்வமணி செல்வராஜ் டேரக்டரில் நம்ம துல்கர் சல்மான் ஆக்டிங்கில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு பேனியன் தம்பி தான் காந்தா. இந்த படத்தின் எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் வந்து டேரக்ட் சொல்லலாம். அண்ட் இந்த படத்தின் ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம துல்கர் சல்மான், பாக்யஸ்ரீ போஸ் மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் இந்த படம் எழுதியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக அந்த படத்தை நீ போஸ்ட் பார்க்க தரமாக இருக்குது. ஸோ வெயிட் பார்ப்போம் இந்த படம் எந்த ஒருத்தர் பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் படத்துக்கான ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா அப்படி கிடைச்சதும் நம்ம இதில் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். நம்ம அஸ்வந்த் மாரிமுத்து டேரக்டரில் நம்ம பிரதீப் ரங்கன் ஆக்டிங்கில் அப்கமிங் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் டிராகன். இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மற்ற நிறைய சொல்லலாம். அண்ட் படத்துக்கு ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப் ரங்கநாதன், அனுபமா பரமேஸ்வரன் மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் இந்த படம் எழுதியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக இந்த படங்கள் ட்ரெயிலர்ஸ் பார்க்க தரமாக இருக்குது, சூப்பராக சொல்லலாம். அண்ட் இந்த படத்தை இப்போ நீ போஸ்ட் பார்க்க தரமாக இருக்குது. ஸோ படத்தை இப்போ பிப்ரவரி 21 இந்த படத்தை தேட்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ மிஸ் அவுட் படத்தை தேட்டர்ஸ் போய் பார்க்க. நம்ம தனுஷ் டேரக்டரில் அப்கமிங் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இந்த படத்தின் எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மற்ற டேரக்ட் சொல்லலாம். அண்ட் இந்த படத்துக்கு ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அனிகா சுரேந்திரன், பர்வீஷ் மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் இந்த படம் எழுதியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக கூட அந்த படத்துக்கு ட்ரெயிலர்ஸ் பார்க்க தரமாக இருக்குது, சூப்பராக சொல்லலாம். அந்த தரம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த படத்தை நீ போஸ்ட் பார்க்க தரமாக இருக்குது, சூப்பராக சொல்லலாம். அந்த தரம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை இப்போ பிப்ரவரி 21 தேட்டர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ மிஸ் அவுட் படத்தை தேட்டர்ஸ் போய் பாருங்கள். நம்ம பிரேம் ஆனந்த் டேரக்டரில் நம்ம சந்தானம் ஆக்டிங்கில் கம்மியில் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் டிடி நெக்ஸ்ட் லெவல். இந்த படத்தின் எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மற்ற நிறைய சொல்லலாம். அண்ட் இந்த படத்துக்கு ஸ்டார் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சந்தானம், செல்வராகவன், ஜிவிஎம், கீதிகா மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் இந்த படம் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றி இப்போ என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு டப்பிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். இது அஃபிஷியல் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுக்கான வீடியோ கூட வீடியோ பார்க்க தரமாக இருக்குது, சூப்பராக சொல்லலாம். ஸோ வெயிட் பார்ப்போம் இந்த படம் எந்த ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. இந்த படத்தை இப்போ மே மந்த்து தேட்டர்ஸும் பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ வீட்டுன்னு பார்ப்போம் இந்த படம் எந்த ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. நம்ம ஜோதி கிருஷ்ணா டேரக்டரில் நம்ம பவன் கல்யாண் ஆக்டிங்கில் அப்கமிங் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு பேனியன் திரும்பி தான் ஹரிஹர வீரமல்லு. இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மற்ற டேரக்ட் சொல்லலாம். அண்ட் படத்துக்கான ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பவன் கல்யாண், பாபி டியோல் மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் இந்த படம் எழுதியிருக்காங்க. படத்தை பற்றி இப்போ என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான செகண்ட் சிங்கிள் சாங்கை இப்போ பிப்ரவரி 24 போகிறாங்களாம். ஸோ வீட்டுன்னு பார்ப்போம் இந்த சாங் எந்த ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் இந்த படத்தை இப்போ மார்ச் 28 தேட்டர்ஸ் போகிறாங்க. படம் தேட்டர்ஸ் ஆகும்போது தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம் மொத்தமாக 5 லாங்குவேஜ் இந்த படத்தை தேட்டர்ஸ் போடுவாங்க. ஸோ மிஸ் அவுட் இந்த படத்தை தேட்டர்ஸ் போய் பாருங்கள். நம்ம ஜேபி புருட்டோ டேரக்டரில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் நிறமாறும் உலகில். இந்த படத்தின் ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பாரதி ராஜா, சாண்டி, ரியோராஜ், நட்டி மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றி இப்போ என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட்டுக்கான சாங் இடமான சாங் கேட்க தரமாக இருக்குது, சூப்பராக சொல்லலாம். இந்த சாங்கின் டைட்டில் பார்த்தீங்கன்னா ரங்கம்மான் வச்சுருக்காங்க, சாங் அந்த தரம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை இப்போ மார்ச் 7 தேட்டர்ஸ் பண்ணுவாங்களாம். ஸோ மிஸ் அவுட் படத்தை தேட்டர்ஸ் போய் பாருங்கள். நம்ம அப்புக்குட்டி ஆக்டிங்கில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ இந்த படத்தில் எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் பற்றி டேரக்ட் சொல்லலாம். அண்ட் இந்த படத்தை டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜு சந்திரா இந்த படத்தை டேரக்ஷன் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக இந்த படத்துக்கான ட்ரெயிலர்ஸ் ட்ரெயிலர் பார்க்க தரமாக இருக்குது. இந்த படத்தை இப்போ பிப்ரவரி 21 தேட்டர்ஸ் போகிறாங்க. ஸோ மிஸ் அவுட் படத்தை தேட்டர்ஸ் வைப்பா. நம்ம அதர்வா ஆக்டிங்கில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் இதய முரளி. இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் பற்றி டேரக்ட் சொல்லலாம். அண்ட் இந்த படத்தை டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆகாஷ் பாஸ்கரன் இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் படத்துக்கான ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அதர்வா, பிரீத்தி முகுந்தன், நட்டி, தமன், நிகாரிகா, ரக்ஷன் மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் இந்த படம் எழுதியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக இந்த படத்துக்குன்னு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அண்ட் டைட்டில் டீசர்ஸ் ரெண்டு பார்க்க தரமாக இருக்குது. அந்த டைட்டில் டீச்சரை ரொம்ப ஃபன்னாக கொண்டு இருப்பாங்க, அதில் ஒருத்தாக இருக்கும். ஸோ வெயிட் பார்ப்போம் இந்த படம் எந்த ஒருத்தா பண்ண போகிறாங்க. நம்ம விஜய் தேவரகொண்ட ஆக்டிங்கில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு பேனியன் மூவி தான் கிங்டம். இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மற்ற டைரக்ட் சொல்லலாம். ஸோ இந்த படத்தை பற்றி இப்போ என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஸோ ரீசெண்டாக அந்த படத்துக்கான டைட்டில் டீசர்ஸ் டீசர் தரமாக இருக்குது, சூப்பராக சொல்லலாம். அந்த ஒருத்தா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட்டையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை இப்போ மே 30 தேட்டர்ஸ் பார்க்கலாம். ஸோ மிஸ் அவுட் படத்தை தேட்டர்ஸ் போய் பாருங்கள்.
இந்த படம் தேட்டர் சாகும்போது தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு மொத்தமாக இந்த படத்தை 3 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ வெயிட் பார்ப்போம் இந்த கிங்டம் படம் எந்த ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. நம்ம விக்ரம் பிரபு ஆக்டிங்கில் அப்கமிங் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் லவ் மேரேஜ். இந்த படத்தை டேரக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சண்முகப்பிரியன் இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் படத்துக்கான ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் பிரபு, சுஷ்மிதா பாட், ரமேஷ் திலக் மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் இந்த படம் நடிச்சிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் லுக் தரமாக இருக்குது, சூப்பராக சொல்லலாம். இந்த படத்தை இப்போ சம்மருக்கு தேட்டருக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பார்ப்போம் இந்த படம் எந்த ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. நம்ம ஹேம்நாத் நாராயணன் டேரக்டரில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் மர்மரன். இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் பற்றி சொல்லலாம். ஸோ இந்த படத்தை பற்றி இப்போ என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ ரீசெண்டாக இந்த படத்துக்கான செகண்ட் லுக்கான போஸ்ட் பார்க்க தரமாக இருக்கும், சூப்பராக சொல்லலாம். அந்த ஒருத்தா பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை இப்போ மார்ச் 7ஆம் தேதி தேட்டர் பார்க்கலாம். ஸோ வெயிட் பார்ப்போம் இந்த படம் எந்த ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. மிஸ் அவுட்மா இந்த படத்தை தேட்டர் போய் பாருங்கள். நம்ம ரஞ்சித் குமார் டேரக்டரில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் சம்பவம். இந்த படத்துக்கு ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீகாந்த், நட்டி, சாந்தினி மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் நடிச்சிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் பார்க்க தரமாக இருக்குது, சூப்பராக சொல்லலாம். அந்த ஒருத்தா பண்ணியிருக்காங்க, செம்ம மாசாக இருக்குது. ஸோ வெயிட் பார்ப்போம் இந்த சம்பவம் படம் எந்த ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் இந்த படத்தை சம்மர் பஸ்ஸில் தேட்டர் பார்க்கலாம். ஸோ மிஸ் அப் நம்ம படத்தை தேட்டர் போய் பாருங்கள். நம்ம பிபின் ஜார்ஜ் ஜெயசீலன் டேரக்டரில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் யமகாதகி. இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மற்ற நிறைய சொல்லலாம். அண்ட் இந்த படத்துக்கான ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கீதா கைலாஷம், ரவீந்திர பிரசாத், ரூபா கொடுவாயர் மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் இந்த படம் எடுத்திருக்காங்க. ஸோ ரீசெண்டாக கூட இந்த படத்துக்கு டீசர் தரமாக இருக்குது, அந்த பயங்கரம் பண்ணாங்க. இந்த படம் லிஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த படத்தை இப்போ மார்ச் 7ஆம் தேதி தேட்டர் எடுத்துப்பாங்க. ஸோ மிஸ் அவுட் படத்தை தேட்டர் நம்ம சதீஷ் கிருஷ்ணன் டேரக்டரில் நம்ம கவின் ஆக்டிங்கில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் கிஸ். இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மற்ற நிறைய சொல்லலாம். அண்ட் இந்த படத்துக்கு ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கவின், மிஷ்கின், பிரீத்தி அர்ச்சனானி, பிடிவி கணேஷ் மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் இந்த படம் நடத்திருக்காங்க. ஸோ ரீசெண்டாக கூட இந்த படத்துக்கான டீசர் ரிலீஸ் பார்க்க தரமாக இருக்குது, சூப்பராக சொல்லலாம். அந்த ஒருத்தா பண்ணியிருந்தாங்க, சும்மா பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ வெயிட் பார்ப்போம் இந்த படம் நம்ம கவினுக்கு எந்த ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் படத்துக்கான ரிலீஸ் டேட் பார்த்தினா அப்டேட் கிடைச்சதும் நம்ம இதில் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். நம்ம நலன் குமாரசாமி டேரக்டரில் நம்ம கார்த்தி ஆக்டிங்கில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் பாவாத்தியார். இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மொத்தம் நிறைய சொல்லலாம். அண்ட் படத்துக்கான ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி, கீர்த்தி ஷெட்டி, சத்யராஜ், ராஜ்கிரண் மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் இந்த படம் நடத்திருக்காங்க. ரீசெண்டாக இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் கேட்க தரமாக இருக்குது, சூப்பராக சொல்லலாம். அந்த ஒருத்தா பண்ணிதாங்க. ஸோ வெயிட் பார்ப்போம் இந்த படம் எந்த ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் படத்துக்கான ரிலீஸ் டேட் பார்த்தினா அப்டேட் கிடைச்சதும் நம்ம இதில் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன்.